அன்புக்குரியவர்களே, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் மகிழ வைக்கும், ஒரு சொல் வருத்தப்பட வைக்கும். வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். ஆசை களவு கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ராமன் யார், ராவணன் யார் என்று கவி சக்கரவர்த்தி இந்த ரெண்டு வரியிலே கண்ணதாசன் சொன்ன அழகு அது. வார்த்தைகள் புனிதமானவை. அதனால்தான் வார்த்தைகளை பயன்படுத்துகிற மனிதனுடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். எண்ணம் தூய்மையாக இருக்கிற போதுதான் சிந்தனைகள் வழியாக வருகிற வார்த்தைகள் தூய்மையானதாக இருக்க வேண்டும் வரும். வார்த்தைகள் எவருக்கு வலிமையானதாகவும் நலம் தரும் சொல்லாக அது மாறுகிறதோ அதுதான் செயல்களுக்கு ஆதாரமாக இருக்கும். அப்பெல்லாம் வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற போது கூட அப்படி வச்சாங்க. என்ன அழகு நம்ம முன்னோர்கள். சாதாரணமானதில்லை. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கையில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு திசை மாறி போகிற சூழ்நிலையை நம்ம கண்ணால பார்க்கிறோம். ஜீரணிக்க முடியல. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நாராயணான்னு பேர் வைப்பாங்க. ஏன்? பெருமாள் சன்னதிக்கு போய் 8 எழுத்து மந்திரத்தை சொல்வதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை என்பதனாலே நான் பெற்ற பிள்ளைக்கே நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை வைத்து அடிக்கடி கூப்பிடு, நாராயணங்க வா, நாராயணா படி, நாராயணா வா அப்படின்னா ஒரு நாளைக்கு அவனை அறியாமலே கணக்கற்ற முறையில் நாராயணனுடைய மந்திரத்தை நாவிலே உச்சமில்லாத சூழ்நிலையில் என் வீட்டுக்குள்ளேயே கோயிலாக்கி, வீட்டையே கோயிலாக்கி நான் இங்கே நாமாவளிகளை சொல்லுகிறேன் என்று வாழ்ந்த வாழ்க்கை முறைதான் சார் பிள்ளைகளுக்கு பேர் வச்சான். இப்பெல்லாம் நம்பரையா வந்திருக்கிறாரு, சர்க்கரை இல்லாத பால் வாங்கிட்டு வாடான்னா உன் பையனும் தாவி தாவி போனோம். இந்த போராட்டத்தில் இருக்கிற போது அதே மாதிரி தான் அவனும் அந்த டம்ளர் எடுத்துட்டு தாவி தாவி தான் வந்தான். ஆனா பாருங்க, ஒரு துளி கூட கிடை சிந்தனை, அவ்வளவு பயிற்சி. அவங்க அப்பனை கேட்டான், பிள்ளைக்கு என்ன பேருன்னு. அறையில் அந்த பக்கத்துல இந்த சவுத்து வரைக்கும் இழுத்து விட்டாங்க. அசைஞ்சே வளர்க்கப்பட்டதுனால் இறக்கி விட்டாலும் அசைஞ்சு போறோம். ஆனா இடவசதி இல்லை. ஸ்பிரிங்கில் தொட்டி போட்டு தான் அதில் இவனை போட்டு அப்படி இழுத்து விட்டோம். எதிரியே குழந்தையிலேருந்து வளர்ந்தான். இறக்கி விட்டாலும் அப்படிதான் போறோம். வளர்ப்பு எப்படியோ வாழ்க்கையும் அப்படித்தான் என்ற ஒரு உண்மையை அவருடைய வார்த்தையிலே நான் உணர்ந்து கொண்டேன். அப்ப வாழ்க்கையில வளர்ப்பு எப்படி, அதான் முக்கியமானது. மாபெரும் மன்னனாக இருந்தாலும் தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார், அது மிகப்பெரிய முக்கியம் இல்லையா? அது மாதிரி ஒரு இளைஞன் கிடைக்கணுமே. வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்குள் பிள்ளைகள் நுழைகிறார்கள். அப்படி நுழைகிற போதே முதலாக வருகிற பிள்ளையை பார்த்து நீ யாருன்னு கேட்டார். ராமபிரானை பார்த்து, ராமன் என்கிற இளைஞனை பார்த்து வசிஷ்டர் கேட்டார், நீ யார்? அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன் குருதேவான்னு. எவ்வளோ பெரிய கேள்வி, எவ்வளோ பெரிய பதில். ரொம்ப வருத்தம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நம்முடைய பண்பாடு எங்கே போயிருக்கு. இதே சேலத்திலேருந்து ஒரு ஆசிரியர் தான் எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டு 6 மாதத்துக்கு முந்தி பேசினார். நீங்கள்லாம் நல்ல நேரத்தில் ரிட்டையர் ஆகிட்டீங்க சார், நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். என்னையா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்னு. அட்மிஷனுக்கு வந்து 6ஆம் கிளாஸ் பையனை பார்த்து ஹெட்மாஸ்டர் ஒரு கேள்வி கேளுன்னாரு. ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னா ஊர்கான்ட்டான் சார் அவன். அதுலேருந்து எனக்கு அதிர்ச்சியாகி போச்சுன்னு இருக்கிற போது மீண்டும் ராமனை உருவாக்கக்கூடிய பெருமையும் சிறப்பும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இன்றைக்கு இருக்கிறது. அதனால்தான் ஒரு பிள்ளைய உருவாக்கணும்னா, ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகத்திற்கு தரணும்னா 2 இடம் சரியா இருக்கணும். ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. 2 இடமும் ஒழுங்கா இருக்கணும். கருவறை உறவுக்கு தருகிறது, வகுப்பறை உலகுக்கு தருகிறது. சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒரு வாழைப்பழத்தோல் ஜன்னல் வழியாக வெளியிலே வருகிறது, வாசல் வழியாக உள்ளே போகிற ஆசிரியர் கேட்டார், உள்ள வகுப்பறைக்குள்ள போனது யார் போட்டது?
கேட்கறது அவர் தர்மம், சொல்லாம இருக்கிறது இவன் தர்மம். வகுப்பறைய நிசப்தமா இருக்குது. தேசிய ஒருமைப்பாட்டை நீங்க அங்க பார்க்கலாம். எல்லாரும் பெஞ்ச் மேல இல்லைங்கண்டார். மலமளமளன்னு 39 பேர் ஏறிட்டா ஒரே ஒரு பையன் உட்கார்ந்துக்கிறேன். நான் சொல்றது காதல விடலையா சார்? காதல விடுது சார். அந்த தவறை நான் செய்யல, நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? செய்யாத தவறுக்கு தண்டனை ஏற்றுக்கொள்ளுகிற இவையில எனக்கு வேண்டாம்னா எதுக்கா பேசுகிறாய்? சத்தியத்தை பேசுகிறேன். ஓ சத்தியவானோ? போட்டது யார் உனக்கு தெரியும் சொல். காட்டி கொடுப்பது இந்திய இளைஞன் ஒருபோதும் செய்ய மாட்டான். இப்போ மனசாட்சியோட பேசுகிறேன். அவ்வளவு மனசாட்சியோடைய பையனா? கெட் அவுட்னாரு. பையன் தூக்கி வெளியே போனார். ஆசிரியருக்கு ஒரு மன அச்சம் வந்தது. பின்னாடியே ஓடி போய் வாங்க உள்ள உட்கார், ஒன்னால எல்லாரையும் மன்னிக்கிறேன்னு எல்லாரையும் உட்கார வச்சிட்டாரு. அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று வரலாறு படைத்திருக்கக்கூடிய ஒரு தேச தலைவராக வந்தார் என்றால் வகுப்பறை ஒரு இளைஞனை உருவாக்குகிறது. கருவறை பல பிள்ளைகளை உருவாக்குகிறது. அதனால்தான் தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று இல்லங்களையே கோவில்களாக பார்த்த மண் இந்த மண். பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் நாம் மகாகவி பாரதி. அதைத்தான் சொல்றேன் நான். கருவறையும் வகுப்பறையும் ஒழுங்காக. அதைத்தான் நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். சொன்னார் சொல் வளம். கம்பன் கையாளுகிற போது யாருமே கையாள முடியுமான்னு எனக்கு தெரியும். ஐயா கூட சொன்னார் உட்கார்ந்து பேசலாமே. பேச்சு நிக்கணும் இல்லையா? ஏன்னா நிக்கிற வலிமையை கம்பன் தருவான். அதாவது அந்த சொல்லினுடைய தன்மை எப்படியே நம்ம பெரிய கம்பன் ஒவ்வொரு இடங்களிலும் காட்டுறான். நான் ஒரு இடம் மட்டும் நான் குறிப்பாக காட்ட, 2 இடம் காட்டிட்டு நான் நிறைவு பெறுறேன். நம்மிடத்திலே வளமாக வரும் என்றால் எனக்கு அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷியரிடத்திலே அதிகமான ஈடுபாடு உண்டு. சொல்லப்போனால் நான் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தமிழ் பாட நூலாசிரியராக குழு தலைவராக இருந்து தயாரித்த போதுதான் அந்த பாடநூல் குழுவிலே முதல் பதிவை நான் தான் செஞ்ச. மனவளக்கலை தொடர்பாக ஒரு பாடத்தை பிள்ளைகளுக்கு வைத்தே தீர வேண்டும் என்று சொன்னேன். ஏன்னா படிப்பு மட்டும் முக்கியம் இல்லைங்க, பண்பாடு தான் மிக மிக முக்கியம். அந்த பண்பாடு என்பதுதான் மிக முக்கியம் என்பதைத்தான் ராமபிரான் வசிட்டரிடத்திலே பழிக்க போன போது நடந்த அந்த செய்தி ரொம்ப சாதாரணமான செய்தி இல்லை. நீ யார் என்ற போது அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன்னா எவ்வளவு பெரிய ஆன்மீக புதையல் அதுக்குள்ளே இருக்கு. தன்னை அறியும் தனக்கு ஒரு கேடு இல்லை என்றால் திருமூலர் இல்லைங்களா? இன்னும் அது எவ்வளவோ நியதிகளை தர்மத்தை எடுத்து காட்டுதுங்க கம்பராமாயணம். வால்மீகில இல்லாதவற்றையெல்லாம் சில இடங்களில கொண்டு வந்து அழகுபட காட்டுகிற கம்பனை நம்ம அங்கங்க பார்க்கலாம். இன்னாருக்கு இன்னது இப்பொழுது நடக்கும் என்று எப்படியோ எங்க ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அன்றைக்கு அது அப்பொழுது நடந்தே தீரும். திருவள்ளுவர் அது பிறகுதான் சொல்றார், வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு சொல்றார். இந்த மனம் எதை நோக்கி